வெல்கம் பேக் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2025 ரிலீஸ் ஆன தி மங்கி அப்படின்ற ஒரு கொடூரமான ஹாரர் மூவியோட ஸ்டோரி தான் சொல்ல போறேன். ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்த்திருப்பீங்கல்ல, அதே பேட்டர்ன்ல இருக்கிறது தான் இந்த படமும். சோ கொஞ்சம் ரத்தத்தை அப்படியே தூவி விட்டு ஈரல் எல்லாத்தையும் புடுங்கி குடல் குந்தாமணி எல்லாம் உருவி தலையெல்லாம் துண்டு துண்டா வெட்டி அப்படியே இட்லி சாம்பார் கூட போட்டு குழப்பி அடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு படம் தான் இந்த படம். சோ மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கிட்டு படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன் ஒரு ஆன்டிக் ஷாப் தான் காட்டுறாங்க. அங்க பீட்டருங்கிற அங்கிள் ஒரு குரங்கு பொம்மையோட வரான். அவனை பார்த்த கடைக்காரன், சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது, யோ குரங்கு பொம்மையா யாவத்திருக்க, சரியான யமதர்மனோட 7வது பிள்ளையா வேலை பார்த்துட்டு இருக்கு, போற வரவன் எல்லாத்தையும் மேலடிச்சே கொலை பண்ணுதியா இந்த கொடூரமான குரங்கு, தயவு செஞ்சு இந்த குரங்கு உதவியை நீயே வச்சுக்கோ, எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்றான். அதுக்கு கடைக்காரன், சாரி சார் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் நம்ம கடையில கிடையவே கிடையாது, ஒரு டைம் வித்துட்டா திருப்பி வாங்க மாட்டோம், அதுதான் கடையோட ஒரு ரூல்ஸ்னு சொல்லும்போது, எப்பா சாமி தயவு செஞ்சு சொல்றேன் கேட்டுக்க, இதை சும்மாயே நீ வச்சுக்கோ, எனக்கு காசெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்றான். அதை கேட்ட கடைக்காரன், அப்படியா சார், அப்போ ஓகே ஓகே நானே வச்சுக்கிறேன்னு சொல்லும்போது திடீர்னு அந்த பொம்மை ஆக்டிவேட் ஆகி டிங்கு 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 டிங்குன்னு மேல அடிக்க ஆரம்பிச்சிருது. பீட்டருக்கா அல்லு தாங்காது, இப்ப ஏதோ சம்பவம் நடக்க போதுரோன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்னுக்கிறான். அதை பார்த்த கடைக்காரன், ஐயோ பொம்மை மேல அடிச்சா ஏதோ சாவெல்லாம் கொடூரமா வரும்னு சொன்னா ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லும்போது திடீர்னு எங்கேயோ இருந்த எலி அங்க இருந்த கயிறை ஒன்ன கடிக்க, அந்த கயிறு ஒரு கிராஸ் பவ் கூட கனெக்ட் ஆயிருக்குமா, கயிறை கடிச்ச உடனே கிராஸ் பவ்ல இருந்த ஆரோ ஸ்ட்ரைட்டா அந்த கடைக்காரன் வயிற்றுலே போய் சொருகிறது. ஒரு நிமிஷம் பீட்டருக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணும் புரியாது. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பொம்மை கடைசியா டொய்யின்னு ஒரு தடுமா உடனே அவன் வயிற்றுல இருந்துச்சுல அம்பு, அது அப்படியே குடல் குந்தாமணி எல்லாம் உருவிட்டு திரும்பி வெளியே வந்துருது. அதை பார்த்து பதறி போன பீட்டர் பக்கத்துல ஒரு ஃபயர் கன் இருக்குமா, அதை எடுத்து குரங்கு மேல அப்படியே ஃபயர் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப அந்த குரங்கு பொம்மை, டாய் நீ தீய வச்சு கொளுத்துனா அப்படியே எரிஞ்சு போறதுக்கு நான் என்ன சாதாரண பொம்மை நினைச்சியா, எரிமலை குழம்புடா, அண்ணனை அழிக்கவே முடியாது, தீக்குள்ள இருந்து பீனிக்ஸ் பறவை மாதிரி வெளியில வருவேன் பாக்குறியான்னு சொல்லிட்டு அப்படியே கருகி போயிருது. அடுத்து அப்படியே கட் பண்ணிட்டு ரெண்டு சின்ன பசங்களை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸ். இதுல அந்த கண்ணாடி போட்டிருக்கான்ல இவன் பேரு வெற்றி, பக்கத்துல இருக்கிறான்ல இவன் பேரு மாறன். இந்த மாறன் பைய வெற்றியை விட 3 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்ததுனால வெற்றியை எப்ப பாரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒழுங்கு அண்ணனுக்கு அப்புறம் டேன்னு சொல்றது, அடிக்கிறது, அதுக்கப்புறம் அப்பப்ப கிள்ளி விளையாடுறது, அவனை புள்ளி பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்றான். மாறன் அப்படியே குழவிக்கல தூக்கி போட்டு கொன்றலான்ற அளவுக்குலாம் அவனுக்கு கோவம் வரும். ஆனா அண்ணன் இல்லையா, அதனால எதுவுமே பண்ண மாட்டான். இவனுக்கு 2 பேத்துக்கும் அப்பா கிடையாது, அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. அவங்களோட பேரு லூயிஸ். இவங்களோட அப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருப்பாரு, திரும்பி வந்திருக்கவே மாட்டாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால இவங்களோட அப்பா ரூமுக்கு போயிட்டு இவங்க அப்பா யாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பாக்குறதுக்காக போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்தான்ல பீட்டர், அவனோட யூனிஃபார்ம் தொங்கிட்டு இருக்குது. அதை பார்த்தவனுக்கு வேற ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் கிடையாது, நம்ம பீனிக்ஸ் பறவை மங்கி தான் இருக்குது. அந்த பாக்ஸ்ல டர்ன் த கீ அண்ட் see what happens னு சொல்லிட்டு எழுதி இருக்குமா. அதை பார்த்த மாறன் அதுப்பா அந்த பொம்மைக்கு கீ கொடுத்துறான். கீ கொடுத்த அடுத்த நிமிஷமே அதோட 32 பழையும் விரட்டுன்னு விரிச்சு காட்டும். ஒரு அழகான புன்னகையோட அது கையில இருக்கிற ட்ரம் ஸ்டிக்கை சுத்தி சுத்தி அடிக்க போகும்போது அது கை வராது. அதை பார்த்த மாறன், கண்ணாடி வெற்றி உங்க ஒப்பம் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத வேண்டாம், உக்காளி ஒரு பொம்மை கூட உருப்படியா வாங்கி வச்சுட்டு போயிருக்கான பாரு லூசப்பையன்னு சொல்றான். வெற்றிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அடுத்து மறுநாள் காலையில கட்டுறாங்க. வெற்றியும் மாறனும் ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அவங்க கூடயே பேபி சிட்டர் வேலை பார்க்கக்கூடிய ஷீரா அப்படின்ற லேடியுமே கூடயே போறாங்க. வெற்றி போய் வேகமா டோரை ஓபன் பண்ணா உள்ள குரங்கு பொம்மை உட்காந்துட்டு இருக்குது. இதை ஏன்டா இதுல உட்கார வச்சிருக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது மாறன், அது ஒன்ன மாதிரியே ஒரு சப்படா, அது கீ கொடுத்து ஒர்க்காக மாட்டேங்குது, வரும்போது ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி ரெஸ்டாரண்ட் போறாங்க. அந்த ஜப்பான் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துக்கிற சமையல்காரனுக்கு பேபி சிட்டர் பொண்ணு ரொம்பவே பிடிச்சு போயிருது. சோ அவளை எப்படியாச்சும் உஷார் பண்ணணும்னு சொல்லிட்டு கத்தியெல்லாம் பறக்க விட்டு தெறிக்க விட்டு விருட்டுன்னு எப்படியோ காய்கறி எல்லாம் வெட்டி அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அதே நேரம் இங்க கார்ல இருக்கக்கூடிய நம்ம குரங்கு பொம்மையை காட்டுறாங்க. வரும்போது பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்த பொம்மை திடீர்னு முன்னாடி சீட்ல போய் உட்கார்ந்து இருக்குது. என்ன நினைச்சதுன்னு தெரியல, பயப்புள்ள திடீர்னு ஆக்டிவேட் ஆகி போடு ரகிட்டன்னு போட்டு மால் அடிக்க ஆரம்பிச்சிருது. இதுதான் சூனியக்கார பயவுலையாச்சே, இது மால் அடிச்சா யாராச்சும் கன்ஃபார்மா டெத் இல்ல. சோ அப்படியே இந்த பக்கம் ஜெஃப் காட்டுறாங்க. ஜெஃப் கத்திய மேல பறக்க விட்டு கீழே பறக்க விட்டு புடிச்சு கிடிச்செல்லாம் வெட்டி விளாண்டுட்டு இருக்கிறான். அப்ப திடீர்னு அவன் கையில இருந்த கத்தி பறந்து போய் பேபி சிஸ்டர் இருக்கிறாள் அவரோட கழுத்தை அப்படியே பொச்சக்குன்னு ஒரு வெட்டிட்டு வந்துடும். அப்படித்தான் அடுத்த சீன்ல அவளோட இறுதி சடங்கு காட்டுறாங்க. அங்க வெற்றியும் மாறனும் செத்து போன பேபி சிஸ்டரை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா. அதனால அவங்களோட அம்மா அவங்க 2 பத்தியும் சமாதானப்படுத்தி, இங்க பாருங்க சல்லங்களா, என்னைக்காச்சும் ஒரு நாள் எல்லாருக்குமே சாவு வந்துதான் தீரும், சாவுங்கிறது சந்தோஷமான ஒண்ணு, அதை பார்த்து பயப்படவே கூடாது, ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க, இப்போ வாங்க வீட்டுக்கு கூட்டு போலான்னு சொல்லிட்டு 2 பத்தியும் வீட்டுக்கு கூட்டு போய் 3 பேரும் செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு மறுநாள் கிளாஸ் ரூம்ல இருக்கிற நம்ம வெற்றியை காட்டுறாங்க. வெற்றியோட பேக்ல இந்த குரங்கு பொம்மை ஒளிஞ்சிட்டு வந்திருக்கும். அதை பார்த்த கிளாஸ் ரூம்ல இருக்கிறவங்க எல்லாரும், டீச்சர் இங்க ஒரு குரங்கு பொம்மையை தூக்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது மாறனுக்கு சுத்தமா பிடிக்காது. கிளாஸ் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் அவனோட கேங்ல இருக்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு, வாங்கடா என் தம்பியை போய் வாழைப்பழத்தாலே அடிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வாழைப்பழத்தை எடுத்துட்டு வந்து வெற்றியை வாழைப்பழத்தாலே அபிஷேகம் பண்ணி விட்டுறாங்க. இங்கதான் வெற்றி வில்லனா மாறுறான். ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தவன் அந்த குரங்கு பொம்மை கிட்ட போய், நீ மட்டும் ஒரு அப்பனுக்கு பிறந்த குரங்கு பொம்மையா இருந்தா எங்க அண்ணன் அப்படியே தக்காளி ஜூஸ் போடுற மாதிரி ஜூஸ் போடு பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொம்மைக்கு கமெண்ட் பண்ணிட்டு கீ கொடுக்குறான். இப்ப கரெக்டா மாறன வீட்டுக்குள்ள வரான். குரங்கு பொம்மை ஜாலியா மோல் அடிக்குது. வீட்டுக்குள்ள வந்த மாறன் நேரா கிச்சன் போயிட்டு
அம்மா ரொம்ப பசிக்குதுமா ஏதாச்சும் பண்ணி கொடுமான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறான். கிச்சன்ல அவனோட அம்மாவோட தலை, கண்ணு, காது, மூக்கு, கையின்னு எல்லா இடத்துல இருந்து ரத்தம் வந்து கொடூரமா செத்து போறாங்க. மறுநாள் அம்மாவுக்கு இறுதி சடங்கு நடக்குது. அப்பதான் வெற்றிக்கு புரியுது, நம்ம அண்ணன் செத்து போகணும்னு நினைச்சு அந்த பொம்மைக்கு கீ கொடுத்தோம். ஆனா அந்த பொம்மை நம்ம சொல்றதை கேட்காது, அது இஷ்டத்துக்கு தான் யாராச்சும் கொலை பண்ணும் அப்படிங்கறத அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிறான். இப்ப மாறனுக்கு வெற்றிக்கும் அம்மா அப்பா யாருமே கிடையாது இல்லையா, அதனால அவங்களோட அத்தை மாமா தான் இதுக்கப்புறம் அவங்கள வளர்க்க போறாங்க. அடுத்த அன்னைக்கு நைட்டு வெற்றியை கட்டுறாங்க. வெற்றிக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சி, நம்ம பண்ண தப்புனால தானே அந்த பொம்மை நம்ம அம்மாவை கொண்டுச்சு, இன்னைக்கு அந்த பொம்மையை கண்டதனமா வெட்டணும்னு சொல்லிட்டு அந்த குரங்கு பொம்மையை எடுத்து வெட்டுறோம். அதுல இருந்து ரத்தம் வருது. அடங்கோப்பன பக்கத்து தாண்டி கூட்டு வர நினைச்சுக்கிட்டு அந்த பொம்மையோட கழுத்து, காலு, தலை, அதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கண்டம் துண்டமா வெட்டிட்டு ஒரு கேரி கவர்ல போட்டு தூக்கி வச்சுட்டு வந்துடுறான். அடுத்த மறுநாள் காலையில வெற்றியையும் மாறனையும் அவங்களோட அத்தை மாமா அவங்களோட வீட்டுக்கே கூட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டு மாறன் அவனோட அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹூ அப்படின்னு ஒரு சவுண்ட், ஏடா சவுண்டுன்னு சொல்லிட்டு இவன் போய் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். வெளியில நம்ம பீனிக்ஸ் பறவை தான் வந்திருக்கும். அதை பார்த்தோம் அப்படியே தூக்கிட்டு நேரா வெற்றி கிட்ட போயிட்டு, ஏன்டா கண்ணாடி நாயை புறம்பாக்க இந்த பொம்மையை ஏன்டா அங்க தூக்கிட்டு வந்தேன்னு கேட்கறான். டேய் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தவனே, இதோட குள்ளு மணியை முதற்கொண்டு வெட்டி போட்டு தாண்டா நான் வந்தேன். தக்காளி இது எப்படி இங்க வந்துச்சுனே தெரியலடா, எனக்கு தெரிஞ்சது சபிக்கப்பட்ட பொம்மைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு நீ இதுக்கு கீ கொடுத்தியா, மறுநாளே நம்ம பேபி சிஸ்டர் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு வந்து நான் கீ கொடுத்தேன்னா நம்ம அம்மா கொடூரமா செத்து போயிட்டாங்க. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது, இது கொடூரமான பொம்மைன்னு மட்டும் நல்லாவே தெரியுதுன்னு சொல்றான். அப்பா மாறன் அதை கேட்டுட்டு, ஏண்டா உனக்கு அறிவுதான் இல்லைன்னு பார்த்தா கொஞ்சம் கூட புத்தியமா இல்ல, அது எப்பறம் ஒரு பொம்மையை கீ கொடுத்தா கொலை பண்ணோம், லாஜிக்கே எல்லாம் பேசுற பத்தியா, இந்த இரு நான் கீ கொடுத்து பாக்குறேன்னு சொல்லிட்டு வேகமா கீ கொடுத்து விட்டு வர்றான். அதோட விளைவு காட்டுக்கு வேட்டையாட போன அங்கிள அநியாயமா குதிரையெல்லாம் சேர்ந்து கொலை பண்ணிடுது. அதுவும் எப்படி அமைதியா படுத்திருந்த மனுஷன் மேல 50-60 குதிரை ஜாக்கிங் போயிடும். அதுக்கப்புறம் தான் அந்த வெற்றிக்கு மாறனுக்கு புத்தி வந்து அந்த பொம்மையை நல்லா செயினை வச்சு கட்டி அந்த ஊரை விட்டே ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு கிணத்துக்குள்ள கொண்டு போய் போட்டு வந்துடுறானுங்க. அப்படியே கட் பண்ணிட்டு 25 வருடங்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க. அப்ப இந்த மாறன் வெற்றியோட அத்தை நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. பதறி போய் எந்திரிச்ச அத்தை கையில ஒரு கன் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வந்து பாக்குறான். பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. சரி மேல போலான்ட்டு வேக வேகமா நடக்கும் போது படிக்கட்டு உடஞ்சு சொருக்குன்னு கீழே விழுவரா. அவளோட மூஞ்ச முகர எல்லாத்துலயும் மீன் பிடிப்பாங்கல்ல அந்த கொக்கி நிறைய குத்தி கிழிச்சிரும். அத்தை வழியோட ஒவ்வொரு ஊக்கா எடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த நேரம் பார்த்து கேஸ் ஸ்மெல் பயங்கரமா வருது. நம்ம தான் சிலிண்டர் ஆஃப் பண்ணி தானே வச்சுட்டு வந்தோம்னு சொல்லிட்டு நேரா கிச்சன் போய் பாக்குறா. கிச்சன்ல போயிட்டு அடுப்பு பக்கத்துல போயிட்டு ஏதோ நாய் நோந்து பாக்குற மாதிரி அப்படின்னு நோந்து பாக்குறா. கரெக்டா அவளோட மூஞ்சில தீ பிடிச்சிருது. அப்படியே ஹோஸ்ட் ரைடரா மாறிடுறான். எங்க வீட்டுக்குள்ள இருந்தா மொத்த வீடுமே தீ பிடிச்சிருந்துருமோன்னு சொல்லிட்டு வேகமா வெளியில ஓடியாராலாம். வெளியில ஓடி வந்தவ எதிர்த்தாப்புல இருந்த அந்த அட்ரஸ் போட கவனிச்சிருக்க மாட்டா. நேரா போய் அதுலயே கழுத்து சொருகிக்கிறா. மாறனுக்கு வெற்றிக்கும் இருந்த கடைசி சொந்தமும் பரலோகம் போயிடுச்சு. அடுத்து அப்படியே இந்த பக்கம் நம்ம வெற்றியை காட்டுறாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல கேஷியரா வேலை பார்த்துட்டு இருப்பான். அவன் அவனோட பாஸ் கிட்ட போய், பாஸ் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே போகணும், என் பையனை பார்க்கணும்னு சொல்றான். அதுக்கு அந்த பாஸ், யோ உனக்கு பையன்லாம் இருக்கா, சரி போய் தொலைன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துறான். இமிடியேட்டா அங்க இருந்து கிளம்பின வெற்றி நேரா வீட்டுக்கு போறான். யார் வீட்டுக்கு? பொண்டாட்டி வீட்டுக்கு. பொண்டாட்டிக்கு அவனுக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிருந்திருக்கும். அவளோட புருஷன் நம்ம வெற்றியை விட கிடைக்கும். இங்க பாருங்க வெற்றி, சும்மா என் வீட்டுக்கு வரதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, என் பொண்டாட்டிக்குமே பிடிக்கல, கம்மன உங்க பையன் பெட்டியை எனக்கே தத்து கொடுத்துட்டீங்கன்னா நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு வெற்றி, ஏன்டா புள்ள பத்துக்கிறதுக்கு தகுதி இல்லாத மூதேவி, ஆல்ரெடி நான் தான் இன்சியலுக்கு இருக்கிறேன்ல, அப்புறம் இருக்கிறா நீ போடாங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது கரெக்டா பெட்டியும் அங்க வந்துடுறான். அவனை கூப்பிட்டுக்கிட்டு வெற்றியும் அந்த பையனும் நேரா ஒரு ஹோட்டல்ல போய் ரூமை போடுறாங்க. ஆக்சுவலி வெற்றி அந்த பையலுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, ஏதோ போனா போதுன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருப்பான். அப்ப வெற்றி கிட்ட, இங்க பாரு உன்னை பிடிச்சலாம் நான் இங்க வரல, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். சரி டாடி, உன் குடும்பத்துல எத்தனை பேரு, ஒவ்வொருத்தரை பத்தியும் டீட்டெயிலா சொல்லணும்னு சொல்றான். அதை கேட்ட வெற்றி, எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பையன், ஆனா சின்ன வயசுல அம்மா அப்பா வேற இருந்துட்டாங்களா, வேற வழி இல்ல, அத்தை வீட்டுல தான் நான் வளர்ந்தேன்னு சொல்றான். மொத்தத்துல இவன் கூட பிறந்த மாறனை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டான். அப்படியே கட் பண்ணிட்டு ரிக்கின்னு ஒரு பரட்டமடையை காட்டுறாங்க. அவன் பழைய பொருள் எல்லாம் வைப்பாங்கல்ல அந்த கடைக்கு போயிட்டு என்ன இருக்கு எது இருக்குன்னு பாக்குறதுக்காக போறான். அங்கதான் நம்ம பீனிக்ஸ் பறவை குரங்கு இருக்குது. அந்த குரங்கு பொம்மையை ரிக்கி தொட்ட அடுத்த நிமிஷமே அவங்க அப்பா எப்படி செத்தான் அப்படின்ற ஒரு விஷுவல் வருமா. இமிடியேட்டா அந்த குரங்கு பொம்மையை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு அந்த குரங்கு பொம்மையை அவனோட அம்மா கிட்ட காட்டி, இந்த பொம்மையை தொட்டதுமே எங்க அப்பாவோட ஞாபகம் எனக்கு நிறைய வருதுமா, கண்டிப்பா எங்க அப்பா எப்படி செத்தாருன்னு இந்த குரங்கு பொம்மையை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றான். அப்போ இங்க ஹோட்டல்ல தூங்கிட்டு இருக்கிற வெற்றியை கட்டுறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இவன் எப்படி அந்த குரங்கு பொம்மையை கை வேற கால் வேற தலை வேறன்னு வெட்டினானோ அதே மாதிரி அந்த குரங்கு பொம்மை இவனை கண்டந்தரமா வெட்டுறதுக்கு ரெடி ஆகுது. அதை பார்த்து பதறி போய் எந்திரிக்கிறான். யாரோ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்றாங்க. யாரா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே கால் அட்டன் பண்ணா வேற யாரும் கிடையாது, நம்ம மாறன் தான் கால் பண்ணிருப்பான். கிட்டத்தட்ட 10 வருஷமா 2 பேரும் பேசிருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு தான் மாறன் இவனுக்கு ஃபர்ஸ்ட் டைமா கால் பண்றான். கால் பண்ண மாறன், டேய் வெற்றி, நம்ம அத்தை செத்துட்டாங்க, அதுவும் கொடூரமா செத்துருக்காங்க, எனக்கு என்னமோ அந்த குரங்கு பொம்மை திரும்ப வந்துருச்சுன்னு தோணுதுரா, நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு, கண்டிப்பா அது நம்மளை தேடி வந்து கொள்ளுன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். வெற்றிக்கு கொஞ்சம் கருக்குன்னு ஆயிருது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவனுக்கு கனவு வேற வந்திருக்குமா. என்னடா இதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு ரூஃப் டாப்ல இருந்த ஏசி கடகடன்னு கலந்து கீழே விழுந்து இவன் தலையில உழவு பாக்குது. இவன் ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆகி அந்த பக்கம் போயிடுறான். கரண்ட் ஃபுல்லா அங்க இருந்து தண்ணி ஃபுல்லா பாஸ் ஆகி அங்க இருக்கக்கூடிய நீச்சல் குளம் ஃபுல்லாவே கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிச்சிருது. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஒரு லேடி குளிக்க வருமா, அடியே குதிச்சிராதடின்னு சொல்லிட்டு இவன் கத்துறதுக்குள்ள அந்த லேடி குதிச்சிரும்.
கிடைக்கும். பீஸா எப்படி பீஸா அறுத்து தெரிஞ்சிடும். அதை பார்த்து பதறி போன வெற்றி இமிடியேட்டா அந்த ஹோட்டலை காலி பண்ணிட்டு வேற ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறான். மறுநாள் காலையில அவனும் அவனோட பையன் கிளம்பி நேரா அவனோட அத்தை வீட்டுக்கு போறாங்க. அங்க ஆல்ரெடி மாறன் வர சொல்லி ஒரு ரியல் எஸ்டேட் லேடி வேற வந்திருக்கும். அந்த லேடி வெற்றியை பார்த்துட்டு வாங்க உங்க அண்ணன் முன்னாடியே சொன்னாரு நீங்க வருவீங்கன்னு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குசல விசாரிச்சுட்டு இருக்கும். அப்ப வெற்றியோட பையன் வெற்றியை பார்த்துட்டு ஏண்டா பரதேசி பையன் மவனே, கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு சொன்னா இப்ப யாரா அந்த அண்ணன் அப்படின்ற மாதிரி முறைக்கிறான். அந்த லேடி சரி வாங்க வீட்டுக்குள்ள போய் வீட்டை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள கூட்டு போறான். வீட்டுக்குள்ள போன வெற்றி அந்த லேடி கிட்ட ஏங்க அந்த வீட்டை கிளீன் பண்ணும்போது ஏதாவது குரங்கு பொம்மை பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு இல்லையங்க, அந்த மாதிரிலாம் ஒரு பொம்மையுமே நாங்க பார்க்கலையே, ஃபுல்லா நான் தான் செக் பண்ணேன், அந்த மாதிரி எந்த ஒரு பொம்மையுமே இல்ல. சரி வாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே மாடிக்கு ஏறி ஒரு ரூம் டோரை ஓபன் பண்றாங்க. அது ஓபன் ஆகாது. வெற்றிக்கு பொறி தட்ட ஆரம்பிச்சிருது. எங்க தயவு செஞ்சு இந்த டோரை ஓபன் பண்ண வேண்டாம், வாங்க கீழே போயிடலாம்னு சொல்றான். ஆனாலும் அந்த லேடி கேட்காம வேணும்னே டோரை ஓபன் பண்றா. உள்ள இருந்த ஷாட்கன் கீழே விழுந்து ட்ரிகர் அழுத்தினதும் அவ்வளவுதான். சிவப்பு கலர் சொக்கா போட்ட லேடிய பீஸா தெறிக்க வச்சிருது. எப்படி ஒரு கொடூரம் நடந்த உடனே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். போலீஸும் வந்து விசாரிக்கிறாங்க. ஊரே அங்க ஃபுல்லா போலீஸ் மயமா இருக்குது. அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம குரங்கு பொம்மையை வாங்கிட்டு போனானே ரிக்கி, அந்த பையிலும் அந்த கூடத்தோட வந்து நிக்கிறான். எதுக்காக வந்து நிக்கிறான்னு இப்ப நமக்கு புரியாது. போலீஸ் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம வெற்றி அந்த வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டு இருக்கான். எதை தேடி பார்க்கறான்? குரங்கு பொம்மை இருக்கான்னு தேடி பார்க்கறான். ஆனா இங்க எங்கேயுமே இருந்திருக்காது. அப்போ அங்க ஒரு போன் டைரக்டர் இருக்கும். அதை எடுத்துட்டு ஏதாச்சும் மங்கின பேர் இருக்கான்னு பார்த்தா அதே மாதிரி மங்கின்னு ஒரு பேர் இருக்குது. இமிடியேட்டா மங்கி பாத்துக்கு ஒரு போனை போடுறான். போனை போட்டா இங்க பாருங்க எனக்கு தேவையான பொம்மை கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் யாரையுமே வேலைக்கு எடுக்கிறதா இல்ல, தயவு செஞ்சு போனை கட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் கேக்குது. அது யாரோட வாய்ஸ் ஓவர்னு பார்த்தா வேற யாரோடதும் கிடையாது, மிஸ்டர் மாறனோடது. சோ வெற்றிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு மாறன் அந்த பொம்மைக்கு கீ கொடுக்க தான் ஒவ்வொருத்தரா டமால்னு வெடிச்சு செத்துருக்காங்க அப்படிங்கிறது. அப்பதான் வயசுக்கு வந்த நம்ம மாறனோட மூஞ்ச க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. அவனுக்கு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. அதாவது இந்த மாறன் என்ன பண்ணிருப்பான், வெற்றி இவனும் சேர்ந்து அந்த பொம்மையை தூக்கிட்டு வந்து கிணத்துல போட்டிருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இந்த நாய் மட்டும் தனியா அங்க வந்து கிணத்துக்குள்ள இறங்கி அந்த பொம்மையை தேடி பார்க்கறான். கிணத்துக்குள்ள அந்த பொம்மை இருக்காது, வெறும் கீ மட்டும் தான் கடந்திருக்கும். இந்த கீயை தேடி கண்டிப்பா அந்த பொம்மை வருங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியும். 25 வருஷமா மாறனும் காத்துட்டு இருக்கிறான். ஒரு நாள் இவன் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு பிஸ்கட் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த பிஸ்கட் கவர்ல குரங்கு பொம்மையோட பெட்டியில இருந்துச்சுல ஒரு ஸ்லோகன், டர்ன் த கீ அண்ட் see what happens ன்னு சொல்லிட்டு எழுதிருக்கும்ல, அதே ஸ்லோகன் இதுல எழுதிருக்குது. அதை பார்த்ததும் மாறனுக்கு பயங்கர சந்தோஷம். எப்பாடா எப்படியோ அந்த குரங்கு நம்மளை தேடி கண்டுபிடிச்சிருச்சான்னு நினைச்சுக்கிட்டு சுத்தி பார்க்கறான். எங்க பார்த்தாலும் குரங்கு பொம்மையோட மூஞ்சி தான் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த குரங்கு பொம்மையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக 3 பேர்த்த வேலைக்கு எடுக்கிறான். அதுல ஒருத்தன் தான் இந்த பரட்ட மண்டே ரிக்கி. இந்த ரிக்கி பைய தான் பழைய பொருள் கடையில இருந்து பொம்மையை வாங்கிட்டு வந்து கரெக்டா மாறன் கிட்ட கொடுத்திருப்பான். அதுக்கப்புறம் தான் மாறன் குரங்கோட டிக்கில சாவியை சொருகி திருக அது ஒவ்வொருத்தரையா போட்டு தள்ளிட்டே வந்துட்டு இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சதா? இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த ரிக்கி பைய நேரா நம்ம மாறன் கிட்ட போறான். பாஸ் நீங்க சம்பளமா கொடுத்த $150 கூட $15 சேர்த்து தரேன், அந்த பொம்மை எனக்கு கொடுத்துருங்க, அதே வச்சுதான் எங்க அப்பா எப்படி செத்து போனான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, டாய் ஒழுங்கு மரியாதை ஓடிடுறான். அந்த பொம்மை இதுக்கப்புறம் எனக்கு மட்டும்தான் சொந்தம், அதை கேட்டு வந்தீங்கன்னா உன்னை போட்டு தள்ளுறேன்னு சொல்லி மிரட்டினதும் ரிக்கி அங்கிருந்து கடும் கோவத்துல வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனவனோட செத்து போன அப்பா போலீஸ் போல அவரோட யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிக்கிட்டு அவரோட கன் எடுத்து ஜட்டிக்குள்ள சொருவிட்டு நேரா வெற்றியை தேடி போறான். இந்த பக்கம் வெற்றியும் அவனோட பையனும் நேரா ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹோட்டலுக்கு வந்ததும் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்த மாறனுக்கு கால் பண்ணி, டேய் பைத்தியக்கார நாயே, உங்ககிட்ட தான் அந்த பொம்மை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், எதுக்குடா டெய்லி கீயை போட்டு அந்த திருவுற தேவையில்லாம நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி கத்துறான். அதுக்கு மாறன், அட நான் ஒன்னே குறதுக்கு தாண்டா டெய்லி திருவுறேன், முட்டா பைய குரங்கு, நான் சொல்றதே கேட்க மாட்டேங்குது, டெய்லி நானும் விரட்டுன்னு திருவுறேன், தக்காளி நீ மட்டும் சாக மாட்டேங்கிற, எப்படின்னு தான் தெரியல. இப்ப நீ என்ன பண்ற, உன் பையனை கூட்டிட்டு நேரா இங்க வர, உன் பையன் வந்து திருவுனா கண்டிப்பா நீ செத்துருவ, நீ திருவுனால தான் எங்க அம்மா செத்து போனா, அதுக்கு பழிவாங்க தாண்டா நானும் திருகிறேன், நீ மட்டும் இப்ப உன் பையனை கூட்டு வரலைனா நான் பாட்டுல திருவிக்கிட்டே இருப்பேன், அது பாட்டுல கண்டவன கொலை பண்ணிக்கிட்டே இருக்கும் பாத்துக்க, உனக்காக இன்னும் எத்தனை உயிர் போகுன்னு தெரியல, அத்தனை உயிர் போறதுக்கு முன்னாடி நீயே சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். அவன் போன் வச்சதுக்கு அப்புறம் வெற்றி அவனோட பையன் கிட்ட, டேய் உனக்கு பெரிய பொண்ணு ஒருத்தர் இருக்கிறான், அந்த பையன் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது யாரோ டோர் தட்டுற சவுண்ட் கேக்குது. வெற்றி யாருன்னு போய் பாக்குறான். பார்த்தா வந்தது ரிக்கி. போலீஸ் ட்ரெஸ்ல வந்தவன் 2 பேத்தையும் கன் பாயிண்ட்ல மிரட்டி நேரா மாறனோட வீட்டுக்கு கூட்டு போறான். அங்க போய் கார் நிறுத்துறதுக்கு அப்புறம் இங்க பாடுறா பெட்டி உள்ள உங்க அப்பவும் கூட ஒட்டிக்கிட்டு பிறந்தா பெரியப்ப ஒருத்தர் இருக்கிறான், அவங்க கிட்ட ஒரு குரங்கு பொம்மை இருக்குது, அதை மட்டும் நைஸா ஆட்டையப்பட்டு வந்து என்ன கொடுத்துட்டேன்னு வையன், உங்க ஒப்ப உயிர் தப்பிக்கும், இல்ல உள்ள போனவொடனே பெரியப்ப பாசத்துல ஒட்டி உறவாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எண்ணி அரை மணி நேரத்துக்குள்ள உங்க அப்பனை போட்டு தள்ளிடுவேன் பாத்துக்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அதை கேட்ட வெற்றி, டேய் அவனே பெட்டி, உள்ள போனதும் உங்க பெரியப்ப ஒரு சாவி ஒண்ணு கொடுத்து குரங்கு பொம்மையோட டிக்கில சொருகி ஆட்டு ஆட சொல்லுவான், தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆட்டிடாத, அப்படி ஆட்டிட்டீங்கன்னா அந்த குரங்கு மால் அடிக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் எந்த உயிர் எப்படி போவனே தெரியாதா, தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி வார்னிங் கொடுத்து அனுப்பி விடுறான். உள்ள போன வெற்றியோட பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட் போல, மாறன் பெரியப்பா செட் பண்ணி வச்சிருந்த ட்ராப் எல்லாத்தையுமே ஈஸியா கிராக் பண்ணிட்டு நேரா மாறன் கிட்டே போயிடுறான். அவனை பார்த்த பெரியப்பா மாறன், வாடா மோனே வாடா, இந்த பொம்மையை அப்பா சின்ன வயசுல இருந்து வச்சு விளாண்டுகிட்டு இருக்கிறான், இப்ப பாரு கழுத மால் அடிக்க மாட்டேங்குது, தயவு செஞ்சு இந்த கீயை போட்டு 2 திருப்புனேனா அது பாட்டுல டிங்கிரிங்கன்னு ஆட ஆரம்பிக்கும், அப்பா ஹாப்பியா இருப்பான்னு சொல்றான். இந்த பெட்டி பையில வெற்றி சொன்னதை கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் பாட்டுல கீ கொடுத்துறான். அப்ப இங்க கார்ல உட்காந்துக்கிட்டு இருந்த ரிக்கி, என்னையா அவன்
பையன் இம்பு நேரம் ஆக்குறான், வயிற்று வேற கலக்குது, உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு வேற பயமா இருக்குது, என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு மண்டையை சொரியும் போது தெரியாம கன் அழுத்திடுறான். புல்லட் போய் பக்கத்துல இருந்த கொலை கூடு மேல போய் அடிச்சிருது. அவ்வளவுதான், வெற்றியை மொத்த கொலைவையுமே முடிச்சுட போதுரோ அப்படின்னு பார்த்தா அதான் நடக்காது. நேரா ரிக்கிய போய் எல்லா கொலைவையுமே அட்டாக் பண்ணிருது. மொத்த கொலைவையுமே வாய்க்குல போனதுனால ரிக்கி ஸ்பாட்லயே பரமபிதாட்ட போயிடுறான். அதை பார்த்து பதறி போன வெற்றி அவனோட பையன் பேரை கூட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள ஓடுறான். அந்த சவுண்டை கேட்ட மாறன் பொசுக்குன்னு அந்த பொம்மையை பிடுங்கி, இந்த பொம்மைக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்ன இருக்கா இல்லையா, நான் யாரை கொலை பண்ற சொல்றனோ அவனை மட்டும் கொலையே பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையோட கழுத்தை பிடிச்சு நிறைக்கிறான். இதுல கடுப்பான பொம்மை போடாங்கிட்டு அடிச்சிட போறேன்னு சொல்லி அவனை தூக்கி வீசிடுது. கரெக்டா அந்த நேரத்துல வெற்றி வீட்டுக்குள்ள வந்துடுறான். அப்ப நம்ம அவனும் சேர்ந்துடுறாங்க. ஆனா இப்பதான் நம்ம குரங்கோட ஆட்டமே ஆரம்பிக்குது. சும்மா ட்ரம்ஸ் எடுத்து டகடகடும் அடிக்க ஆரம்பிக்குது. வானத்துல ஒய்யாரமா போயிட்டு இருந்த பிளைட் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு தரையில வந்து மோதிரும். அங்கங்க வெடிக்குது, உடையுது. திடீர்னு இவனோட வீட்டோட கூரையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வந்து பணமா விழுவுது. அதை பார்த்த வெற்றி, நீ பண்ண வேலையினால என்னெல்லாம் நடக்குது பத்தியாடா அப்படின்னு சொல்லி மாறனை பார்த்து கேட்க, இங்காரா நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் வில்லன்லாம் கிடையாது, எனக்கு தேவையெல்லாம் நீ மட்டும்தான் சாகணும், வேண்டாத சாமியெல்லாம் வேண்டிட்டு கீ கொடுத்து பாக்குறேன், இந்த மூதேவிக்கு நான் வேண்டது மட்டும் சுத்தமா புரியவே மாட்டேங்குது, கண்டவங்களை எல்லாம் போட்டு தள்ளுது. இப்ப கூட பாரு உன்னைய கொலவல்லன்னு சொல்லிட்டு கடுப்புல கழுத்த பிடிச்சு நடிச்சா செவனேன போயிட்டு இருந்த பிளேட் எல்லாம் பிடிச்சு கீழே தள்ளி விடுது. ரொம்ப ஒஸ்டான பொம்மையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறான். அதுக்கு வெற்றி, என்ன எதுக்குடா கொலை பண்ணணும்னு இவ்வளவு ஆசைப்படுறேன்னு கேட்கும்போது, ஆமா நீ கீ கொடுக்க போய் தான் அம்மாவை போடுத்தளிச்சு, ஆனா அவன் பையன் கீ கொடுத்தா மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது பாரு, என்ன மானங்கட்ட பொம்மையோன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறான். அதை கேட்ட வெற்றி, டேய் மாறா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே வயிற்றுல பிறந்தவனடா, உங்க அம்மா வேற எங்க அம்மா வேற எல்லாம் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் அம்மாவும் ஒரே அம்மா தான், நான் எப்பறம் அம்மாவை கொல்லுவேன்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா பேச மாறனுக்கா அழுக தாங்காது. அழுதுகிட்டே சாரிடா என்னை மன்னிச்சிடறா வெற்றின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டு எந்திக்கிறாங்க. அப்போ குரங்கு பொம்மை கடைசியா ஒரு டைம் ட்ரம்ஸ்ல டொங்கின்னு ஒரு தட்டுது. மாறன் செட் பண்ணி வச்சிருந்த டிராப்ல இருந்து ஒரு பால் வந்து அவனோட தலையிலே அடிச்சு தலையை தனியா கழட்டிட்டு போய் சவர்ல மாட்டி வச்சிரும். இதை பார்த்த ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு வெளியில ஓடியாராங்க. வெளியில வந்தவங்க கார்ல போயிட்டு அப்படியே சுத்தி பாக்குறாங்க. வெளியில நிறைய டெட் பாடி எல்லாம் கிடக்குது, நிறைய தீப்பிடிச்செல்லாம் எரிஞ்சு போய் கிடக்குது. அது எல்லாத்தையும் பார்த்த நம்ம வெற்றி, மௌனே அந்த பொம்மையோட சாவியை எடுத்து பத்திரமா வச்சுக்கடா, இந்த சாவி இருந்தா ஆடுது, இதுக்கப்புறம் அந்த சாவியை இருக்க கூடாதான்னு சொல்லிட்டு அந்த சாவி எடுத்து பத்திரமா வச்சுக்கிறாங்க. வெறும் பொம்மை மட்டும் பின்சீட்ல ஜாலியா உட்காந்துட்டு வரும். அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு சிக்னல் வருது. அந்த சிக்னல்ல காரை நிறுத்திட்டு என்ன வாழ்க்கடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சாம்பல் கலர்ல புகையெல்லாம் பறக்கிற மாதிரி ஒரு குதிரை ஒண்ணு வருது. அந்த குதிரை மேல ஒரு வயசான பெரிய மனுஷன் உட்காந்துட்டு இவங்களுக்கு காட்சி கொடுக்குறான். சரி இந்த பெரிய மனுஷன் எதுக்குடா இந்த இடத்துல வந்து காட்சி கொடுக்குறான், யாரா அவன் சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா தி பேல் ஹார்ஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பத்தி போட்டிருக்காங்க. இந்த ஆளோட மெயின் டியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா சாவடிக்கிறது, வித்தியாசமா சாவடிக்கிறது. இந்த வெளிர் நிற வெள்ள குதிரையில் வந்திருக்கிறாரே இவர் தான் மரணம், இவர் தான் பேரழிவின் யமதர்மராஜா. இவரை பத்தி பைபிள்ல நிறைய இருக்குதான், வித்தியாசமா கொலை பண்ணுவாராம் மனுஷன். யாராச்சும் பைபிள் படிச்சவங்க வந்தீங்கன்னா ஆமாவா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்கப்பா. சரி இந்த மனுஷன் எதுக்குடா இப்ப காட்டுறாங்க, இவர் எதுக்குடா இப்ப வந்து தரிசனம் கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா அடுத்த சீன்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு ஸ்கூல் பஸ்ல பசங்க எல்லாரும் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே போகும்போது குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி பெரிய லாரி ஒண்ணு அப்படியே கிராஸ் ஆகுது. மொத்த ஸ்கூல் பசங்களையும் அப்படியே தேய்ச்சிட்டு போயிருது. இதை பண்றதுக்கு தான் இந்த ஆள் இவ்வளவு சின்சியரா வந்து காட்சி கொடுத்துருக்கான். கடைசியா ஹீரோ வெற்றி அவனோட பையன் கிட்ட, இங்க பாராம அவனே சாவு எப்போ வரும் எப்படி வரும்னு எந்த கொம்மனாலையும் சொல்ல முடியாது, அதனால இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துக்குன்னு சொல்றான். படத்தையும் முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் மக்களை, படம் முடிஞ்சது. நாளைக்கு ஒரு நல்ல மூவியோட வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை.